எங்க அண்ணே இத தந்துட்டு போன கையில இதுல என்ன எழுதிருக்கான்? இந்த வீட்டை உடனடியாக காலி செய்துவிட்டு கிளம்புவோம். என்ன? அதான் முத்து முத்தா பேப்பர்ல எழுதிருக்கேன்ல, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு உடனே கிளம்புனே. யானே? அதான் சொத்தை பிரிக்க சொன்னேல, பிரிச்சாச்சு. சீக்கிரம் கிளம்பு. இன்னும் 1 மணிக்குள்ள இந்த வீட்டை நீ காலி பண்ணிட்டு கிளம்பி இருக்கணும். என்ன நீ என்ன பேசுறது? இப்படினா பேச மாட்டியானே? நான் பேசல, நீ என்ன பேச வச்சுட்டா மாதிரி எல்லாம். என்ன? சரி, எங்க அண்ணனே இப்படி சொல்லிட்டான். இனி நாம எடுத்த முடிவை நிறைவேற்ற வேண்டியதான். மக்கா, நாளைக்கு மர்மல ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போணுமே. ஆமாமா, நல்ல ஞாபகம் இருக்கு. சுமதியா ஹாஸ்பிடலுக்கு வாரேன்னு சொன்ன மக்கா. அப்ப நாங்க 3 நேரம் போயிட்டு வரட்டுமா? அம்மா, நாளைக்கு நான் ஆபீஸுக்கு போகல, லீவு சொன்னாச்சு ஏற்கனவே. அப்படியே மக்கா, நீ நாளைக்கு லீவா போட்டுருக்க? ஆமாமா, முதல் முறையா சின்ன பொண்ண நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போறோம். நான் வராமலா? அதுவும் சரிதான் அக்கா. நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். சரி, ஆபீஸ் வேலை இருக்குமே, சட்னு உனக்கு லீவு கிடைக்குமான்னு யோசிச்சேன். உங்ககிட்ட ஏதாவது சொன்னா லீவு போட முடியாதுன்னு ஏதாவது சொல்லிட்டா, அதான் பாரு சொல்லல. அது எப்படியம்மா, அன்னை ஹாஸ்பிடலுக்கு நீங்க செக் பண்ண போனீங்க, அதுக்கே நான் வரலன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்ப ஹாஸ்பிடலுக்கு ஸ்கேன் எடுக்க போறேன், நானும் வந்தா தானம்மா எனக்கு மனசும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வாமக்கா, உன்னை யாரு வர வேண்டாம்னு சொன்னா? அரவளுக்கு நீயும் கூட வந்தா சந்தோஷமா தானே இருக்கும். அதுவும் சரிதாம்மா. ஏமா, நான் கூட வரேன் இல்லம்மா, அதுக்கப்புறம் சுமதி அக்காவை போட்டு எதுக்கம்மா கஷ்டப்படுத்தணும்? அக்கா, நான் ஒன்னும் சுமதிகிட்ட சொல்லல, நீ எங்க கூட வான்னு. சுமதிடா, நானும் வாரேன் பாட்டி. சின்ன பொண்ணு மாசமா இருக்கா இல்ல, ஆஸ்பத்திரி போகும்போதெல்லாம் என்னையும் கூட்டு போங்கன்னு சொன்னா. அப்படியா? அந்த அக்கா தான் வாரேன்னு சொன்னாங்களா? ஆமாக்கா, சுமதி நம்ம சின்ன பொண்ணு மேல நல்ல பாசமா இருக்க பாத்திக்கா. வாரேன்னு சொன்னப்பட்ட பிள்ளைய நீ வர வேண்டாம்னு மூஞ்சில அடிச்ச போல சொல்ல முடியுமா? சரிம்மா, அந்த அக்கா தான் வாரேன்னு சொன்னாங்கல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களை போட்டு வீணா கஷ்டப்படுத்த வேண்டாம் இல்ல, சும்மா அவங்கள ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கும் அலைய வைக்க வேண்டாம் இல்ல, அதான் அப்படி சொன்னேன் பாத்தியம்மா. நானும் அப்படிதான் மக்கா சொன்னேன். நீ எதுக்குமா இந்த வெயில்ல அலையன்னு? அதுக்காவா நான் தான் வருவேன், நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்ன பாத்திக்கா. சரிம்மா, அப்ப அந்த அக்காவும் வரட்டும். நாளைக்கு ஆட்டோயில உடனே கூட்டு போக வேண்டாம் மக்கா. நீ வாடகை காரப்புடி, நம்ம எல்லாரும் அதுலயே போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, அப்ப நான் நாளை காலையில காரை புக் பண்றேன். சரி மக்கா. சின்ன பொண்ணு தூங்கிட்டு தானே இருக்கா? ஆமாமா, நீங்க ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கல்ல, அதை குடிச்சிட்டு இப்ப தூங்கிட்டு தான் இருக்கா. சரி சரி, தூங்கட்டும். கொஞ்சம் அவளுக்கு அசதியா இருக்கேன்ல, தூங்கட்டும். எம்மா, என்ன உன்னை யார்கிட்ட இங்க வர சொன்னது? எம்மா, என்னடி அடுத்ததா புது பிளான் போட்டுருக்கியோ? அதான் கட்ட பைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வாரியோ? எம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. மரியாதை வீட்டை விட்டு வெளில போயிரு பாத்திக்க. என்ன மேனகா, இப்ப எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தா? என்ன நீயும் அம்மையும் என்ன திட்டுறது கரெக்ட் தானே? இங்க பாருடி, நாங்க பேசுறது கரெக்ட்டா தப்பான்னு உன்கிட்ட கேட்கல. ஏம்மா, நீ என் மேல கோவப்படியதெல்லாம் நியாயம்தாம்மா. டேய், உன்கிட்ட நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் உன்கிட்ட பேசல. இப்ப என்ன திட்டு இங்க வந்திருக்க? பாட்டு வலியா? என்ன மேனகா, திரும்ப ஏதாவது பிரச்சனை உண்டாக்கலாம் நீங்க வந்திருக்குதியோ? என்னே அப்படியெல்லாம் சொல்லாதண்ணே, நான் மனசு திருந்துதானே வந்திருக்கேன். என்னது மனசு திருந்து வந்திருக்கியா? இதை எத்தனை நேரம் எங்ககிட்ட சொல்லுவ? எங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு, இப்ப புதுசா எல்லாம் காதை குத்தி பூ வைக்காதேனா? இல்லம்மா, நான் சொல்றத தயவு செய்து நம்பும்மா. மனசு திருந்துதாம்மா வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட பத்திரத்துல கையெழுத்து போட்டு தாங்கன்னு கேட்டேன், சொத்தை பிரிச்சு தாங்கன்னு கேட்டேன். ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு பேப்பர்ல எழுதி எனக்கு தந்தி அண்ணே. நான் கொஞ்சம் முன்னாடி தான் பிரிச்சு பார்த்தேன். ஆமா, என்ன பண்ண சொல்ற? இல்லனே, நான் உன் மேல எந்த தப்பும் சொல்லல. நீ என் மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். மேல பாசமா இருந்தனாலதான் நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்லயே நீ என்ன குடி வச்ச. ஆனா நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தலன்னே, காப்பாத்தல. அதனால நீ என் மேல கோவப்படுறது தப்பு இல்லன்னே, தப்பு இல்ல. நான் என் தப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னே, மனசு திருந்துதானே இங்க வந்திருக்கேன். இவ்வளவு நாளா நான் உங்க எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன், உங்க எல்லாரையும் நான் கண்கலங்க வச்சிருக்கேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன நீங்க தயவு செய்து மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடு, என்ன பெத்த தாயே, என்ன மன்னிச்சிடு. ஆஹா, இது என்ன என் சம்பந்திகாரிக்கு புது நடிப்பா இருக்கு. பாட்டி, இனிமே உன் பருப்பெல்லாம் எங்க கிட்ட வேகாது. மன்னிச்சிடு நடிப்பு தானே நடிச்சிட்டு கிடைக்க. இல்லம்மா, இது வரைக்கும் அடிச்சதெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா
இது நான் உண்மையாவே மனசு திருந்திதாமா மன்னிப்பு கேக்கேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அண்ணே என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லண்ணே. இங்க மன்னிச்சிட்டேன்னு மனசார ஒரு வார்த்தை சொன்னாதான் என்னால மன நிம்மதியோடு எங்க மாமியா வீட்டுக்கு போக முடியும். என்னடி சொல்ற? மாமியா வீட்டுக்கு போக போறியா? ஆமாம்மா. இவ்வளவு நாளா உங்களை எல்லாரையும் போட்டு படாத பாடு படுத்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு இப்பதாமா புரிஞ்சுதம்மா. அண்ணே கையெழுத்து போட்டுதான் ஒரு பேப்பர்ல இந்த வீட்டை விட்டு முதல்ல நீ காலி பண்ணுன்னு எனக்கு எழுதி கொடுத்திருந்தான். பார்த்த அப்புறம்தான் என் மேல இருந்த அண்ணே எவ்வளவு கஷ்டப்படியான்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா. நாமளும் எவ்வளவுதான் என் அண்ணனுக்கு கஷ்டத்தை கொடுப்போம். நானும் புரிஞ்சுக்கிட்டேம்மா. என் அண்ணே வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வெளில போன அப்படி சொல்ற அளவு இல்லம்மா நான் எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்திருக்கேன். இதுக்கு மேலேயே நான் திருந்தலனா நான் மனுஷியே கிடையாதம்மா. ஏம்மா சொல்லுமா, என்னை சொல்லுனே, வாய் திறந்து சொல்லுங்க. நான் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை வாய் திறந்து சொல்லுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு. நான் பத்த தங்கம் என் செல்ல மவளா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியா? ஆமாம்மா, நீங்க பெத்த பிள்ளை, உங்க செல்ல மவதான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இதுக்கு ஒண்ணா குறைச்சல் இல்ல. இங்க பாருடி, அண்ணன் பாசம் மைனிகார பாசம்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏமாத்தாத. அம்மா நான் ஏமாத்துற வேலையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே விட்டுட்டேம்மா. அதான் நான் மனசு திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல. அம்மா உன் காலடியில தானே விழுந்து கிடைக்கம்மா. இங்க பாரு மேனகா, இன்னொரு நேரம் சொல்றேன், எங்களை எல்லாம் ஏமாத்துற வேலைய வச்சுக்காத. ஆமா, உங்க தங்கச்சிக்கிட்ட நல்லா சொல்லுங்க. என்ன நடிப்பு நடிச்சிட்டு இருக்கியா? இவளுக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். என்ன? அதான் நான் மனசார திருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்லண்ணே. நான் ஒன்னும் உங்களை ஏமாத்தல. அப்படியே உங்களை ஏமாத்தன்னு நினைச்சிருந்தா வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டானே. பாட்டி பேச்செல்லாம் நாங்க நம்புற போலயே பேசிட்டு இருக்காதா. எம்மா உண்மையிலே நான் சொல்றேம்மா, நான் நல்லா திருந்துதாமா வந்திருக்கேன். தான்னா பாருமா, ஒரு கட்டப்பைய கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா? ஆமா, கட்டப்பைய தூக்கிட்டு நீ எங்க போவா? கடைக்கு போவா? கடைக்கு போகணும் அண்ணே. மைனிகாரி மாசமா இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் எல்லாம் வாங்கினேன் அண்ணே. அப்ப கட்டப்பைய நான் எடுத்துட்டு போவேன். இந்த ஒரு கட்டப்பையில எனக்கு உண்டான துணிமணியை தான் எடுத்திருக்கேன். அட ஆமா, இந்த கட்டப்பையில துணிதான் இருக்கு. நம்பவே முடியலையே இவள. ஏங்க உங்க தங்கச்சி சொன்ன போல அந்த கட்டப்பையில துணிதான் இருக்கு. எங்கிருந்தாவது எடுத்துட்டு வந்திருப்பா. இல்லங்க, அவ துணிமணி தான் இருக்கு. என்ன மைனி தான் கட்டப்பைய செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இல்ல அண்ணே. சரி, இப்ப அதுக்கு என்ன? என்னடி காலையில வந்து உட்கார்ந்துட்டு நாடகத்தை நடிச்சு கிடக்க? உங்களுக்கு வேற வேலை விட்டு இல்ல நினைச்சிட்டியோ? அம்மா நீ கோவப்பட்டால என்ன அழகா இருக்க தெரியுமா? போதண்டி உன் பேச்செல்லாம் கேட்டு மயங்கப்பட்ட ஆளே நான் இல்ல. என் பேச்சு கேட்டு நீ ஒண்ணு மயங்க வேண்டாமா. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. கட்டப்பை எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். என் பாட்டிக்கு என் மாமியா வீட்டுக்கு கிளம்பி போவேன்ல. ஆஹா, இவ திரும்ப திரும்ப மாமியை விட்டு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டுல இருக்கா. இது என்ன கனவா? நம்பவே முடியல. எம்மா, ஐயோ, அத்தை மயக்க போட்டு விழுந்துட்டாக்க போல இருக்க. தாயே என்ன பத்த தாயே? வாய மூடிட்டு பேயே. இவளாலதான் வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் வருதுமா. எம்மா எம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. அம்மா சொல்லிட்டு போமா. வாய மூடிட்டு கிறுக்கி நான் எங்கிட்டு போறேன்? ரேடியோ போ சொல்றியோ? எம்மா கண்ணை முழிச்சிட்டியோ? ஆண்டி நான் ஒரேடியோ போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சியோ? அம்மா அது வந்து நீ மயங்கி விழுந்துட்டியா அப்படியே? நீ ஒரேடியோ போயிட்டியோன்னு நினைச்சம்மா. அட கூறு கட்ட குக்கரு. அம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. அப்படியே என் பாட்டி என் மாமியை விட்டு கிளம்பி போவேன் இல்லம்மா. ஏமா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா? இல்லல எனக்கு ஒண்ணும் இல்ல. இவ பேசி கேட்டு இவ உண்மையா பேசியாளா பொய்யா பேசியாளான்னு அப்படியே நினைச்சிட்டே இருந்த பாத்தியா? எனக்கு லேசா தலை கரைக்கிட்டு பாத்தியா? ஏல என்னல செய்ய? இவ கால் மாட்டுல உட்கார்ந்துட்டு என்ன மன்னிச்சிடுன்னு கேட்டுட்டு இருக்காளே. தங்கச்சி பேசுறது எனக்கு உண்மையதான் தோணுதம்மா. ஆமாத்தே, எனக்கு கூட அப்படிதான் தோணுது பாத்துருங்க. என்ன மர்மல சொல்ற? இதுக்கு முன்னாடி எல்லாம் நாமளே அவளை மாமியை விட்டு கிளம்புன்னு சொன்னா கூட கிளம்பாம இங்கே உட்கார்ந்து அடம்பிடிச்சிட்டுல இருப்பாத்த. ஆனா இப்ப தலை கீழ இல்ல இருக்கா. கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கியா, துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு. அதுவும் இங்க மன்னிப்பு கேட்டுட்டு மாமியை விட்டு போறேன்ல சொல்லிட்டு இருக்கியா. என்ன மன்னிச்சிருங்கன்னு உங்க காலில் விழுந்து கிடைக்கா. அதை எப்படியாவது நம்பாம இருக்க முடியும்? அப்ப ஏன் மோவா உண்மையிலே திருந்துட்டான்னு சொல்றியா? ஆமாத்தா,
அவ திருந்தினா அவ வாழ்க்கைக்கு நல்லது. அவளே வந்து நான் மாமியா வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது நம்ம சந்தோஷமா வழி அனுப்பி விடுவோம். சரி மருமலா, அப்ப நீ சொன்ன போலயே செஞ்சிடுவோம். ஏன் செல்லம் அவளா ராசாத்தி. அம்மா, என் பேரு ராசாத்தி இல்லம்மா, மேனகா. நீ மயங்கி விழுந்ததுல எல்லாம் என் பேரை கூட மறந்துட்டு உனக்கு. மேனகா, அத்தை எதையும் மறக்கல. என்ன செல்லம்மா கூப்பிட்டாங்க ராசாத்தின்னு. அப்படியாம்மா, என்ன செல்லம்மாவா கூப்பிட்டா? நீ இப்படி எல்லாம் பேச கேட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்திட்டு வந்துட்டு பாத்தீங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறதுல உண்மை தவிர வேற எதுவுமே இல்ல. மன்னிச்சிட்டேன் மக்கா, மன்னிச்சிட்டேன். என் மனசார உன்னை நான் மன்னிச்சிட்டேன் மக்கா. என்னே, நீயே என்ன மன்னிச்சிட்டேல அண்ணே? ஆமா மேனகா, நானும் உன்ன மனசார மன்னிச்சிட்டேன். அண்ணே, மைனி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னு என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என் சம்பந்திக்காரி எப்படி மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. தங்கச்சி, நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. மைனி, நீங்களே என்ன வாழ்த்துங்க. ஓடு கெட்ட குக்கர்னு பேர் வாங்காம உன் மாமியாரிடம் குடும்ப குத்து விளக்குன்னு பேர் வாங்கும்படி மனதார வாழ்த்துக்கிறேன் உன்ன. அப்படியே ஆகட்டும் மைனி. அம்மாடி, என் தங்கம் எப்படி எல்லாம் பேசுறாளே, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எம்மா, நீ மைனி அண்ணே எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதானே நானும் சந்தோஷமா இருப்பேன். என் தங்கச்சியா இப்படி எல்லாம் பேசுறா, என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தங்கச்சி, எலும்பு தங்கச்சி. பாத்தியமாக்கா, நான் சொன்னேன்ல தங்கச்சி என்னைக்காவது மனசு திரும்பி வந்துருவானே. ஆமாமா, நீங்க சொன்ன போலயே நடந்துட்டு. உட்காரமாக்கா, ஏன் நின்னுட்டே இருக்க? இவ்வளவு நேரமா எல்லாருக்கும் காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப அண்ணன் மைனி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தா. இவ்வளவு நேரமா நின்னுட்டே இருக்க பாத்தியா? கால் நல்லா வலிக்க, வந்து உட்காரமாக்கா கொஞ்ச நேரம். அம்மா, பரவாயில்லம்மா, நம்ம வீடு தானே. இன்னும் எனக்கு சில கடமைகள் இருக்கு, அதையும் நான் நிறைவேற்றிட்டு தான் நான் நிம்மதியா மாமியா வீட்டுக்கு போயிருவேம்மா. என்னம்மாக்கா, என்ன கடமை? மைனி, இப்ப சுமதி அக்கா வீட்டுல தானே இருப்பாங்க. ஆமா மேனகா, சுமதி அக்கா வீட்டுல தான் இருப்பாங்க. அப்புறம் நம்ம நளினி அக்கா கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? இல்ல மேனகா, வெயில் நல்லா இருக்கு பாத்தியா? இந்த நேரம் இல்ல நளினி அக்கா கடைக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. எப்படியும் சுமதி அக்கா வீட்டுல இருந்தா பாடு பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் இப்ப நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்கியா? ஐனி, நான் மனசார திருந்துட்டேன் பாத்தீங்களா? இப்போ உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்ட போல அவங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு நிம்மதியா என் மாமியா வீட்டுக்கு போக முடியும். உங்க எல்லாரையும் போட்டு நான் பாடா படுத்தினேன் இல்ல, அத போல அவங்க ரெண்டு பேரையும் போட்டு கஷ்டப்படுத்தினேன் இல்ல மைனி. அதனால நேர்ல போய் என் வாயால மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு நிம்மதி இருக்கும்.